வணக்கம். நம்ம உடம்பே ஒரு மொழி பேசுதுன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? ம். அதுக்குன்னு ஒரு பரிபாஷை இருக்கு. சில நேரங்கள்ல அது நம்ம கிட்ட பேசுறது நமக்கு புரியறதில்ல. கரெக்ட். ஆனா உங்க குறிப்புகள படிக்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சது. உங்க உடம்பு பேசுற அந்த மொழி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி திருமூலர் போன்ற சித்தர்கள் பேசின மொழியோட ரொம்பவே ஒத்துப்போகுது. ஆமா. நீங்க உணர்ந்த காற்றுப் பைகள் சுருங்குதல், அடிநாத நீர், அப்புறம் அந்த உடல் வறட்சி, இதெல்லாம் வெறும் உணர்வுகள் இல்ல. அது ஒரு விதமான அண்டத்தின் குரல். அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு உங்க அனுபவ அகராதிய வச்சு சித்தர்களோட ஞானப் புதையல திறந்து பார்க்க போறோம். நீங்க கவனிச்ச விஷயங்கள் ரொம்ப ஆழமானது. நாம எல்லாரும் முதுமை, நோய், மரணம் இது எல்லாம் தவிர்க்க முடியாதது, நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒண்ணுன்னு நினைக்கிறோம். ஆமா, பொதுவா அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா உங்க குறிப்புகள் சொல்றதும் சித்தர்கள் சொல்றதும் ஒண்ணுதான். இது எல்லாமே உடல்ல நடக்கிற சில சரிகுருப்பட்ட மாற்றங்களால வருது. ஓ, அந்த மாற்றங்களை நம்ம புரிஞ்சுகிட்டா அதை நிர்வகிக்கவும் முடியும். இது ஏதோ சும்மா சொல்ற தத்துவம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. ஆமா. இதுக்கு பின்னாடி ஒரு முறையான உடல் அறிவியல், ஒரு பாடி சயின்ஸ் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். சரி, முதல்ல நீங்க ரொம்ப அழுத்தமா சொன்ன அந்த அனுபவத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். என்னோட காற்றுப் பைகள் சுருங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ம். வயசாகும்போது நுரையீரல்ல பிராணனை தக்க வைக்கிற சக்தி குறைஞ்சு போகுது. இதுதான் உடலோட அழிவுக்கு முதல் படிங்கறத நீங்க உணர்ந்திருக்கீங்க. இது வெறும் கற்பனையா இல்ல நிஜமாவே உடல்ல இப்படி ஒண்ணு நடக்குதா? இல்ல. இது 100% உடலியல் சார்ந்த ஒரு உண்மை. இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. அப்படியா? நவீன அறிவியல் இதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கு.